ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று இரவு 1:05 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உங்களோட ராசிக்கே பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் 11:07 இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசியான கடக ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற போது தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இது நாள் வரலும் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி இந்த குரு பகவான். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினாவே இந்த குரு பகவான் தாங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கனால இந்த குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். ஆனால் கடந்த கால அமைப்புகளை சிந்திக்கும் காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண விரயங்கள், தொழில் விரயங்கள், பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் உதயமாயிருக்கும். என்னதான் உழைச்சாலும் ₹1 கூட மிச்சப்படுத்த முடியலையே, கடந்த 1.5 வருஷ காலம் கடன் தான் மிஞ்சினது அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க கடகராசி என்பர்கள். நாம் சேர்த்து வைச்ச சொத்து சுகங்கள், பொருளாதாரங்கள் எல்லாமே விரயத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதனால் கடந்த கால அமைப்பு ஏற்படும் போது என்னடா இது மாதிரி அசுப விரயமாகவே மாறிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதை மீண்டு இந்த நேர காலகட்டத்தில் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்துருக்க முடியாதுங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக உட்காரத்துக்கான அமைப்புகளை கிரக நிலைகள் விடாது. உங்களுக்கு தொழிலில் பரபரன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். அதனால் அடுத்தடுத்து என்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்றது மாதிரி திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகமாக ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம், பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறத பார்க்க முடியும். இல்லை திட்டமிடாமல் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சரியான நேரத்தில் அந்த வேலைகளை முடிக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுது. அப்போ ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அல்லது கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு தெய்வ வழிபாடுகள் செய்கிறது விசேஷமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியானவன் முருகப்பெருமான், அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த கடகராசியில் பிறந்த நபர்கள் யாராவது இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எதிர்கால அமைப்புகள் எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நிலைநாட்டக்கூடிய அளவுகளுக்கு வளர்ச்சிகள் பெறும் ஒன்று விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமான இடங்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் நம்ம அதிர்ஷ்டத்தையும் புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றதுங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால பூர்வ புண்ணிய பிரச்சனைகள், அதாவது தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். 5ஆம் இடம் குழந்தை பேர் அப்படின்னால வெகு நாட்களில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க, எனக்கு குழந்தை தரிக்கல சார் அப்படின்னாக்கா தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. உங்களோட கணவன் மனைவி இருவர் ஜாதத்தையும் எடுத்து தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் தோஷம் இல்லை அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு குழந்தை பேர் தெரிச்சிடும். தோஷங்கள் எதுவும் இருக்குதுனாக்கா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். அங்கே பரிகாரம் செய்கிறாங்க, இங்கே பரிகாரம் செய்கிறாங்கன்னு ஏமாற வேண்டாம். கோயில்களுக்கு எந்த ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு அவங்க தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே அது சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதனால் குழந்தை பேருக்காக போகணுன்னா எந்த கோயில்களோ அந்த கோயில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். ஒரு ஜோதிடர் அணுகி அதுக்காக விளக்கம் கேட்டுக்கிறது தான் விசேஷமாக இருக்கும்.
அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களோட குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னாக்கா கல்வியில் ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படித்த மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து வாய்ப்புகள் கிட்டும். அதே போல் படித்து முடித்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை சமசப்தமாக உங்கள் ராசியிலேருந்து பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெகுநாட்டில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். நீங்கள் எதிர்பார்த்த கணவன் அல்லது மனைவியை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு பாக்கியஸ்தானம், தான் சேர்த்து வைத்த புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதுவும் 9ஆம் இடத்துல சனி இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால குரு சனி இணைவு என்பது பெரும் பணத்துக்கான விதிகள் அப்படின்றீங்க. இப்போ பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அதே நேர காலகட்டத்தில் ஜென்மம்ன்றது உங்களோட ராசி, உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் அவ்வப்போது கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது நல்லாயிருக்கும். அதே வேளையில் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணாமல் இருந்தால் அதுக்காக மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்து மேலே நம்பிக்கை ஒரு பொறுப்புகளை வச்சுக்கிட்டிங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளாக இருக்குன்றீங்க. அதே நேரத்தில் வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்துக்கு குறைவு இருக்காதுன்றீங்க. ஏன்னா 7ஆம் இடம் வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடம். வீடு மனை வாசல் புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். இப்போ பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டுவதற்கும் அதே போல் வீடு மனை வாசல் வாங்குவதற்குமான யோக காலகட்டங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான யோக காலகட்டமாக புதியமாகுதுன்றீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு நிரந்தரமாக கன்ஃபார்மாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமண அமைப்புகள் வந்துடும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேரும் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். தனியார் துறை வேலைவாய்ப்புகள் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதயமாகுது. 9ஆம் இடம் என்பது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகி வேலை பார்க்கக்கூடிய யோக காலகட்டமும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாகுதுங்க. இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வாங்க. ஆன்மீகம் தலைத்தோங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சரியான ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம், அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். அதே வேளையில் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால 5ஆம் இடத்துக்கு உங்கள் ராசின்றது 9ஆம் இடமாக வர்றதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்து தலை தூக்கும். சுப செலவுகளுக்காக கடன் செய்துக்குங்க. அதாவது வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவதற்காக கடன் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளையில் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லாயிருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், இது எல்லாமே மாற்றங்களுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உதயமாகிறத பார்க்க முடியுது. இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாக்கா வளர்ச்சிகளை நோக்கி எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதனால் இந்த வருட காலகட்டத்தில் குரு பயிற்சியில் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமும் அதே நேரில் ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுது. கடகராசி என்பவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை மட்டும் ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.